ஓம் ஸ்ரீ தும்பிக்கையான் தாள் கந்த கடவுள் தாள் எம் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ மாதா பிதா குரு தெய்வம் தாள் எம் சிறமேல் போற்றி. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனி பெச்சராகவே கேதுவே நம. ஆதித்தாய் அவ்வை பாடல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னொரு இடத்துல அந்த அம்மா என்ன சொல்லுது, இன்னொரு பாடல் என்ன, ஏசி இடலில் இடாமைய நன்றெதிரில் பேசும் மலையாளில் பேய் நன்று. ஏசி இடலில் இடாமைய நன்று எதிரில் பேசும் மலையாளில் பேய் நன்று. நேசமிலா வங்கணத்தில் நன்று வலிய பகை வாழ்விடா சங்கடத்தில் சாதல் மேல் அப்படின்னு சொன்னது. இப்போ ஏசி இடல், ஒருத்தருக்கு நம்ம ஒரு பொருளே ஏதோ ஒன்று கொடுக்குறோம், ஒரு உதவி பண்ணுறோம், உவகையோடு பண்ணணும். மன கஷ்டத்தோட ஏசிக்கிட்டு அவங்கள வந்துட்டாண்டா நம்மளை போட்டு தொந்தரவு பண்ண இப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு செய்யாமல் இருந்துட்டு போயிடலாம். அதான் ஏசி இடலில் இடாமையே நன்று. இது நன்று, இடாமல் இருக்கிறதே நன்று. ஒருத்தருக்கு செய்யணும்னா நல்லா சிறப்பாக மன நிறைவோட சந்தோஷமாக எந்தவித மன சச்சரவுகள் இல்லாமல் நம்ம திருப்தியான முறையில் செய்யணும் அப்படிங்கிறதான். அப்படி செய்கிறதுக்கு நமக்கு முடியலையா, செய்யாமல் இருக்கிறதே நன்று. அதான் பாடல் முதல் வரி. அதான் ஏசி இடலில் இடாமையே இடாமையே நன்று எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று. மனையாள் மனைவியை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். மனைவிங்கிறவ கணவனை எதிர்த்து பேசாமல் இருக்கணும். அப்போ கணவனை எதிர்த்து பேசுனா அப்படின்னா அதை விட பேய் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தலாமா. நன்று எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று. பேய் இருக்கா இல்லையாங்கிறது அது ஒரு தனி வீடியோ ஒன்று போடுவோம். அது நிறையா விஷயங்கள் சொல்லணும். பாடலோட சுருக்கமான விஷயம். நன்று எதிரில், அதாவது ஏசி இடலில் இடாமையே நன்று. ஒருத்தர் கொடுக்கணுன்னா திருப்தியான முறையில் சந்தோஷமான முறையில் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியலையா, உதவி செய்ய முடியலையா, விட்டுறணும், அவ்வளோதான், ஒதுங்கிடணும். எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று. இப்போ மனையாள் குடும்பத்தில் கூட மனைவிங்கிறவ எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு போட்டியாக இருந்துக்கிட்டு அப்படி இருக்கிறான்னா அவளை விட்டுட்டு பேய் விட குடும்பம் நடத்தி கொள்ளாமடா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கதை. அந்த அடுத்த அடி பேய் நன்று. நேசமில்லா வங்கணத்தில் நன்று வலிய பகை. அப்போ பகை இல்லாமல் நட்போடு இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவா, நண்பர்கள் எப்படி இருக்கவா. பகையோட உள்பகையோடைய வெளி உதட்டில் நட்போடு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பகையாகவே இருந்துட்டு போயிடலாம். நான் பகைவன்னே காட்டிகிட்டே இருந்துட்டு போயிடலாம். கூட இருந்துட்டு துரோகம் பண்ணுறது, இந்த முதுகில் குத்துறதுன்னு சொல்கிறாங்கல்ல, ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவான், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்வியல் சிறக்காது. ஆன்மா நிறைய பாவங்களை சேர்த்துறோன்னு அர்த்தம். அதை சொல்லணுன்னா சரியை கிரிய யோகம் ஞானத்தை சொல்லணும். சொன்னால் தான் இந்த வரிக்கு முழுமை பெறும். அதை அடுத்து ஒரு வீடியோவில் இன்னும் விளக்கமாக சொல்லுவோம். அதான் நேசமில்லா வங்கணத்தில் நன்று வலிய பகை. பகைவன்னே காட்டிட்டு போயிடுறான். என்னால் உனக்கு எதுவுமே ஆகாது, நான் தான்டா பகைவன் அப்படிங்கிற நிலையிலேயே வாழ்வியலை சொல்லிடலாம். வாழ்க்கை முறை அப்படி நடத்திக்கலாம். அதுக்காக நான் நண்பன் தான் அப்படின்னு சொல்லி நட்போட பழகிக்கிட்டே உள்குத்து வேலை பண்ணக்கூடாது. அது தவறு. அது நம்ம நண்பன் நினச்சிக்கிட்டே நம்மளால் இழப்புகளுக்கு ஆளாகிக்கிட்டே இருப்போம். அது தவறு. அது இருக்கக்கூடாது. பகைவன் அவன்கிட்ட நம்ம போகக்கூடாது, ஒதுங்கிக்கணும், முடிஞ்சு போச்சு. இப்படி தான் இருக்கணும். நேசமில்லா வங்கணத்தில் நன்று வலிய பகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாதல் மேல். அப்போ வாழ்வே இல்லை அப்படிங்கிறப்ப இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லை. அதான் பாடலுடைய தாற்பயம். அப்போ ஏசி இடலில் இடாமையே நன்று எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று. நேசமில்லா வங்கணத்தில் நன்று வலிய பகை வாழ்விடா சங்கடத்தில் சாதல் மேல் அப்படின்னு பாடல் சொல்லுது. அடுத்து ஆப்த வாக்கியத்தில் ஒன்று பார்ப்போம். அப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கை நிலை, ஒரு பெண்ணோட சூழ்நிலை, ஒரு பெண்ணோட எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றிய விஷயங்கள்
அப்போ சப்தமத்ததிபன் நிகரேசனையாகில் சப்தமத்தில் கேதுவுற புந்தியும் சேர இத்தரையில் உள்ளோர் அறிய மெத்த வழக்கிட்டு அவள் நேரே போகாள். மெத்தவுமே கபடியடா பொய் பேசும் வாய்மையுள்ளாளி வையகத்தோர்க்கு பத்தினியம் என்ற பெயர் தான் எடுக்கால் பலகாலம் தெரிந்திடுவாள் என்ன. சப்தமத்ததிபோன் சப்தமத்ததிபன் எப்படி இருக்கான் அதை வச்சு சொல்ல முடியாது. பலகாலம் தெரிந்திடுவாள் என்ன. தன் குலத்தை விருத்தி செய்ய புத்திரரிலே சப்தமத்தோன் புந்தியாக இருந்தாலப்பா இன்னும் வாழிய தான் உடைப்பால் இயல்புடைய பொன்முத்து மணியும் உள்ளால் சொன்ன மொழி தவறாதால் சத்திய வாக்கு சொகுசுடையால் பல சுற்றம் அறிவாள் அவள். மன்னரை போல் மண்படைத்து வாழ்ந்திருப்பாள் வரிசையுடன் லட்சுமி நோன் இருக்கச் சொல்லேன். பிறந்திறந்து போகும் என்பார் மதியும் சேரில் பெருமையுள்ள புத்திர புத்திரிகளும் தான் பறந்து வரும் தானாக பூசணம்தான் பாக்கியவதியாக வாழ்ந்திடுவாள் பெருமையுண்டு மறந்திடுவாள் தான் கொடுத்த பொருளை கொஞ்சம் மன்னவனே இப்பலனை புவியோர்க்கு சிறந்ததொரு சப்தமத்தில் சாதி இறக்கில் சிறப்புடனே இப்பலனை உரை செய்கிறே. அப்போ 7ஆம் நிலை 7ஆம் இடத்தில் சப்தம ஸ்தானத்தில் யார் இருக்கா? குரு பகவான் இருந்தால் சுக்கிர பகவான் இருந்தால் அந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவா அப்படிங்கிறதான் பாடலோட தாத்பரியம். அப்போ ஒவ்வொரு வரியுமே நமக்கு பல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லுது. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அப்போ சப்தமத்தோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சப்தம அதிபன் எப்படி இருக்கான்? அப்போ சப்தம ஸ்தானத்தில் யார் இருக்கா? சப்தமாதிபதி எங்கே போய் இருக்கிறாரு? யார் சேர்க்கையில் இருக்கா?